வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதிய ஒத்தெல்லோ பிளேயுடைய ஆக்ட் 5 சீன் 2 சம்மரியை இந்த வீடியோவில் நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். இந்த பிளே வந்து 1603 வில்லியம் ஷேக்ஸ்பியரால் எழுதப்பட்டது. இந்த பிளே ஒரு ட்ராஜிக் வகையை சேர்ந்தது. இது துன்பவியல் நாடகம்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ட்ராமா எண்டிங்கில் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. ஸோ ஒரு துயரத்தில் தான் இந்த நாடகம் வந்து முடிஞ்சிருக்கும். அதனால் இந்த ட்ராமாவுக்கு பெயர் ட்ராஜிக் பிளே அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ராமா வந்து எந்த கண்ட்ரியில் வந்து செட் பண்ணப்பட்டதுன்னா வெனிஸ் அண்டு சைப்ரஸ். முக்கியமாக வெனிஸில் நடந்த மாதிரி இந்த நாடகம் எழுதியிருப்பார் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர் ஒத்தெல்லோ. இவர் வந்து மிலிட்டரி கமாண்டராக இருப்பார். ரொம்ப நல்லவர், ரொம்ப தைரியசாலியான ஒரு கமாண்டர். இவருக்கு கீழே நிறைய சோல்ஜர்ஸ், கேப்டன், லெஃப்டினன்ட்லாம் இருப்பாங்க. எனிமி கண்ட்ரீஸில் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வருவார். வெனிஸ் நகரத்துக்கு மிகப்பெரிய செல்வமும் நல்ல பெயரும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு வீரராக தான் இந்த ஒத்தெல்லோ இருப்பார். இவர் தான் இந்த பிளேயுடைய மெயின் கேரக்டர். அப்புறம் இந்த பிளேயில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வில்லன் வந்து யாகோ வந்து ஒத்தெல்லோவுடைய ஒய்ஃப் டெஸ்டிமோனாவை வந்து கேசியோங்கிற ஒருத்தனு கூட பண்ணி பேசிகிட்டு இருப்பான். அதனால் டெஸ்டிமோனாக்கும் கேசியோக்கும் கள்ள தொடர்பு இருக்குதுன்னு பிளான் பண்ணி ஒத்தெல்லோட்ட பேசும்போது ஒத்தெல்லோ அதனால் லைஃபே அவனுக்கு ரொம்ப தலைகீழாக போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒத்தெல்லோங்கிற பிளே வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய கிரேட்டஸ்ட் ஒர்க். நிறைய ட்ராஜிக் பிளே எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான ட்ராஜிக் பிளே தான் வந்து இந்த பிளே ஒத்தெல்லோ. இந்த பிளே கேரக்டர், அதாவது இந்த ஆக்ட் 5ல் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஒத்தெல்லோ, டெஸ்டிமோனா ஒய்ஃப் ஆஃப் ஒத்தெல்லோ, யாகோ வில்லன் அண்ட் ஹஸ்பண்ட் ஆஃப் எமிலியா, அண்ட் எமிலியா ஒய்ஃப் ஆஃப் யாகோ, லொடோவிகோ டெஸ்டிமோனாவுடைய ரிலேட்டிவ், கிராஷியானா பிரபான்சியோடைய பிரதர், அதாவது டெஸ்டிமோனாவோட அங்கிள், அண்டு கேசியோ இவர் லெஃப்டினன்ட்டில் இருப்பார். இவரோட பதவிக்கு ஆசைப்பட்டு பொறாமப்பட்டு தான் யாகோ வந்து ஒத்தெல்லோவை பழி வாங்கிடுவான். ஃபஸ்ட்டு இந்த ஆக்ட் 5 சீன் 2 வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, ஒத்தெல்லோவுடைய டெசிஷன். என்ன டெசிஷன் எடுக்கிறான் அப்படின்னா, தன்னோட மனைவியை வந்து கொல்லணும். எதற்காக நமக்கு தெரியும். யாகோவுடைய பொய் வார்த்தையினால் ஒத்தெல்லோ நம்பி தன்னை வந்து ஏமாத்திட்டாங்கிற காரணத்தினால டெஸ்டிமோனாவை கொலை பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருப்பான். அப்போ டெஸ்டிமோனா தன்னுடைய அறையில் வந்து தூங்கி கொண்டு இருப்பாங்க. ஒத்தெல்லோ கையில் ஒரு மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி கொண்டு டெஸ்டிமோனாவோட அறைக்கு போவான். ஒத்தெல்லோ என்டர்ஸ் டெஸ்டிமோனாஸ் ரூம் டு கில் ஹர் டிஸ்பைட் ஹிஸ் லவ் ஃபார் ஹர். டெஸ்டிமோனா மேலே இன்னும் காதல் ஒத்தெல்லோவுக்கு இருக்குது. இருந்தாலும் டெஸ்டிமோனாவை கொலை பண்ணுறது தான் அவனுடைய ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அதனால் என்ன தான் இவளை லவ் பண்ணாலும் இவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன். ஏன்னா தன்னை ஏமாற்றி இன்னொருத்தங்க கூட ஒரு கள்ளத்தொடர்பு வச்சுருக்கிறா அப்படிங்கிற காரணத்துக்காக. ஆனால் இது எல்லாமே பொய் தான். ஏன்னா யாகோ வந்து பொய் வார்த்தையாக சொல்லிடுவான் ஒத்தெல்லோட்ட. ஸோ தட் ஒத்தெல்லோ லைஃபு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, யாகோவுக்கு வந்து ஒத்தெல்லோ ப்ராமிஸ் பண்ணிப்பார், உனக்கு லெஃப்டினன்ட் பதவி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. பட் லேட்டர் யாகோவுக்கு இல்லாமல் கேசியோக்கு போயிடும். அந்த காரணத்துக்காக ஒத்தெல்லோ லைஃப்பை பழிவாங்க ஆசைப்படுவான் யாகோ. He believes she has been unfaithful. டெஸ்டிமோனா வந்து ஒத்தெல்லோ பொறுத்த வரைக்கும் அன்ஃபெய்த்ஃபுல், இவ ஏமாத்திட்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இருப்பான். டெஸ்டிமோனா wakes and pleads for her life, denying the accusations. உண்மையை தூக்கத்திலேருந்து எழுந்துச்சிருவா. அதுக்கப்புறம் ஒத்தெல்லோட்ட கேட்பா, எதற்காக என்னை கொல்ல வரீங்க அப்படின்னு. அப்போ என்ன சொல்லுவானா, உனக்கும் கேசியோக்கும் இந்த இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதனால் உன்னை நான் கொல்ல போகிறேன், நீ வாழக்கூடாது, இன்னும் நிறைய ஆண்களை நீ ஏமாத்துவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதையெல்லாம் ஏற்க மாட்டா டெஸ்டிமோனா. கேசியோவை கூப்பிட்டு உண்மையெல்லாம் கேளுங்க, நான் அப்படி கேசியோ கூட எந்த தொடர்பும் வச்சுக்கல அப்படின்னு ரொம்ப கெஞ்சுவா, கதறுவா. ஒரு நாள் இரவு ஒரு நாள் இல்லை 1 மணி நேரம்னு டைம் கேட்பா. இந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன், நான் வந்து உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், கேசியோக்கு எனக்கு தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறலாம் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நேரம் கேட்பா. ஆனால் அது ஒத்தெல்லோ அந்த நேரம் கொடுக்க மாட்டான். ஒத்தெல்லோ ஸ்மோத்தஸ் ஹர் வித் அ பில்லோ. பக்கத்தில் ஒரு தலையணை எடுத்து டெஸ்டிமோட முகத்தில் அமுக்கி டெஸ்டிமோனாவை அப்படியே கொன்றுவான். அவள் மூச்சு விட முடியாமல் அப்படியே இறந்து போயிடுவான் அந்த பெட்டிலேயே. எமிலியாஸ் ரிவிலேஷன். இந்த கொலை பண்ணதுக்கப்புறம் எமிலியா டெஸ்டிமோனாவோட ரூம் கதவை தட்டுவா வெளியே இருந்துக்கிட்டு. ஒத்தெல்லோ அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது எமிலியா நிற்பா. அப்போ எமிலியா உள்ளே வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் டெஸ்டிமோனா கொலை செய்யப்பட்டதை பார்த்து பயங்கரமாக கதறுவா, அழுகுவா.
ஒத்தலோட்ட கேட்பா யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு. ஒத்தலோ சொல்லுவான், நான் தான் கொலை பண்ணேன். எதற்காகனா இவன் வந்து கேசியோ கூட தொடர்பு வச்சிருக்கா அப்படின்னு. இப்போ இமிலியா உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிருவா. Emilia enters and discovers Desdemona's body. She reveals Iago's deception connection with the handkerchief. Emilia is then stabbed by Iago. அப்போ இமிலியா உண்மையெல்லாம் ஒத்தலோட்ட சொல்லுவா. டெஸ்டிமோனாட்ட இருக்க, அதாவது கேசியோட்ட இருக்கக்கூடிய ஹேண்ட்கர்ச்சிஃப் வந்து நான் தான் வந்து யாகோ கொடுத்தேன். யாகோ கேசியோட்ட கொடுத்துட்டான். பட் டெஸ்டிமோனா கேசியோட்ட இந்த ஹேண்ட்கர்ச்சிஃபை கொடுக்கல அப்படிங்கிற உண்மையை சொல்லுவான் இமிலியா. ஸோ இந்த உண்மையெல்லாம் சொன்னதுனால யாகோ தெரிஞ்சு என்ன பண்ணுவான்னா, தன்னோட ஒய்ஃபுங்கிறது பார்க்காம இமிலியாவை கொன்றுவான். இமிலியா அப்படியே உயிருக்கு போராடி டெஸ்டிமோனா பக்கத்திலே உயிரை விட்டுருவா. இப்போ அந்த பெட்டில் டெஸ்டிமோனா இமிலியாவும் இறந்து போயிருப்பாங்க. யாகோஸ் எக்ஸ்போசர். ஒத்தலோ ரியலைசஸ் யாகோஸ் ட்ரெச்சரி. யாகோவுடைய அந்த கள்ளத்தனமெல்லாம் வந்து ஒத்தலோக்கு தெரிஞ்சிடும். ஒத்தலோ, அதாவது யாகோ சொன்னது எல்லாமே ஒத்தலோ நம்பி யாகோவுடைய வார்த்தைகள் எல்லாமே பொய்யின்ட்டு ஒத்தலோ இப்போ அக்செப்ட் பண்ணிக்குவான். இதனாலேயே யாகோவுடைய வார்த்தையை நம்பி என் மனைவியை நான் கொண்டுட்டேன்னு நினச்சி பயங்கரமாக அழுகுவான், கதறுவான். அதனால் இமிலியாவை இறந்து போயிட்டான்னுட்டு என்னுடைய ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவினால் என் லைஃப்பை நான் இழந்துட்டேனே அப்படின்னு நினச்சி அழுகுவான். யாகோஸ் கேப்சர்ட் அண்ட் ஹிஸ் பிளாட் இஸ் ஃபுல்லி ரிவீல்டு த்ரூ ராடரிகோஸ் லெட்டர். ராடரிகோன்னு ஒன்னொருத்தன் இருப்பான். அவன்கிட்ட ஒரு கடிதம் இருந்திருக்கும். அந்த கடிதத்தை படிக்கும்போது தெரிஞ்சிடும் யாகோ வந்து எதற்காக வந்து என்ன பிளானை போட்டிருக்கான், ஏன் ஒத்தலோட்ட தன் மனைவியை பற்றி பேசியிருக்கான், கேசியோவையும் டெஸ்டிமோனாவை எப்படி கனெக்ட் பண்ணி ஒத்தலோட்ட பேசின என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ராடரிகோட்ட இருந்த லெட்டர் மூலமாக ஒத்தலோவுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு ஒத்தலோ வந்து சூசைட் பண்ணிக்கிறான். ஒத்தல்லோ ஃபில்டு வித் ரிமோர்ஸ் ஸ்டாப்ஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் டைஸ். இந்த விஷயம் அவனால் தாங்கிக்க முடியாது. என்னால் என்னுடைய லவபிள் ஒய்ஃபை நான் கொண்டுட்டேனே அப்படின்னு நினச்சிக்குவான். அதனால் யாகோவை கொலை பண்ண போவான். ஆனால் கொலை பண்ண மாட்டான். ஏன்னா கொலை பண்ணால் இறந்து போயிடுவான். அதனால் எல்லா பிரச்சனையிலும் நிம்மதியாக எஸ்கேப் ஆயிடுவான். இவனை கொலை பண்ணக்கூடாது, இவன் உயிரோட இருக்கணும், உயிரோட இருந்து ஒவ்வொரு நாளும் நினச்சி இவன் அழுகணும், தூக்கமே இருக்கக்கூடாது அப்படிங்கன்னு அவன் கொலை பண்ண மாட்டான். அதற்கு பதிலாக தன்னைத்தானே ஒத்தலோ வந்து கத்தியால் குத்தி இறந்து போயிடுவான். யாகோஸ் லெஃப்ட் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ இப்படி டெஸ்டிமோனா, எமிலியா, ஒத்தலோ 3 பேருமே இறந்து போயிடுவாங்க. இப்போ யாகோ மட்டும் இருப்பான். யாகோவை இந்த கொலைக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு அவனை ஜெயிலில் போட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃபைனல் சீன், லொடோவிகோ டேக்ஸ் கண்ட்ரோல் அந்த ட்ராஜிக் ஈவெண்ட்ஸ் டு பி ரிப்போர்ட்டட் பேக் டு வெனிஸ். வெனிஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயத்தெல்லாம் வந்து முறைப்படி அறிவிச்சிருவாங்க. இதற்கெல்லாம் காரணம் யாகோ அப்படின்னு யாகோவை முறைப்படி என்ன பண்ணிடுவாங்கன்னா அவனை ஜெயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆக்ட் 5 சீன் 2 வந்து எழுதியிருக்கிறாரு வில்லியம் ஷேக்ஸ்பியர்.